வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். 2024னுடைய நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். 2025 வரவேற்கக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே கிறிஸ்மஸ்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் 2024னுடைய டாப் 10 பட்டியல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் IMDb இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ் அவர்கள் வந்துட்டு 2024னுடைய டாப் 10 இந்திய சினிமாக்கள், டாப் 10 இந்தியன் ஷோஸை வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ IMDb இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ் உலக அளவில் ஒரு படத்தை வந்துட்டு ரேட்டிங் பண்ணுறது, அந்த படம் சார்ந்த விஷயங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கக்கூடிய வெப்சைட் தான் வந்துட்டு IMDb இன்டர்நெட் மூவி டேட்டா பேஸ். ஸோ நம்ம உலக அளவில் வந்திருக்கக்கூடிய உலக சினிமாக்களை கூட இந்த படம் எப்படி இருக்குது, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் இவர்களினுடைய ரேட்டிங் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு இந்த படத்தை பார்ப்போம். நல்ல படமாக நிறைய பேர் பார்த்துருக்குறாங்களா. ஏன்னா இந்த ரேட்டிங் அப்படின்றது இவர்கள் கொடுக்கக்கூடியது கிடையாது, அந்த படத்தை பார்த்து அந்த வியூவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் இது ஒரு உலக அளவில் சினிமாவுக்கான ஒரு டேட்டா பேஸினுடைய வெப்சைட்டை நம்ம பார்க்கப்படுது. ஸோ அந்த வெப்சைட் 2024னுடைய டாப் 10 பட்டியல்களை இந்திய சினிமா சார்ந்து 2 பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று ஷோஸ் அண்ட் வெப் சீரிஸ், இன்னொன்று சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நாம் டாப் 10 சினிமாஸ் பற்றி பேச போகிறோம். 10வது இடத்துல லாபட்டா லேடிஸ், லாஸ்ட் லேடிஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வந்த அந்த படம் இருக்குது. 9வது இடத்துல சிங்கம் அகெயின் திரைப்படம் பிடித்திருக்குது. 8வது இடத்துல கில் அப்படின்ற பாலிவுட் படமும், 7வது இடத்துல பூல் புலையா 3 இந்த திரைப்படம் பிடித்திருக்குது. 6வது இடத்துல மஞ்சுமல் பாய்ஸ், 5வது இடத்துல ஃபைட்டர் படம் பிடித்திருக்குது. 4வது இடத்துல சைத்தான் படமும், 3வது இடத்துல மகாராஜா படமும், 2வது இடத்துல 3-2 சார்கட்டே கா ஆட்நாக் இந்த படம் பிடித்திருக்குது. அண்ட் முதலிடத்தில் கல்கி 2898 AD இந்த திரைப்படம் பிடித்திருக்குது. ஸோ இந்த 10 படங்கள் தான் IMDbயினுடைய வெப்சைட்டில் அவர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய 2024னுடைய இந்தியாவினுடைய டாப் 10 படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.